நமச்சிவாயா. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு மாத புவனேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஆத்மலிங்கேஸ்வரர் திருக்கோயில். இங்கே சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல 1008 லிங்கம் வைக்க போகிறாங்க. இது நம்ம உள்ளே போய் கோயிலில் போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம திண்டுக்கல்லேருந்து நம்ம எப்படி இங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் அதிகாரிப்பட்டிங்கிற ஊர் இருக்குது. அதிகாரிப்பட்டியிலேருந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் உள்ளே வந்தீங்கன்னா கம்மார்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் இந்த கோயில் வச்சுருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, இவர் நம்ம சத்குரு ஒரு சித்தரை உள்ள வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் புவனேஸ்வரி அம்மாவும் வச்சுருக்காங்க. இதுக்கு பின்னாடி தான் நமக்கு 1008 லிங்கம் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி வச்சுருக்காங்க. 1008 லிங்கமும் இருக்குது. ஒரே லிங்கத்தில் வந்து 1008 லிங்கத்தை பொறிச்சு அதையும் வச்சுருக்காங்க. வணக்கங்க ஐயா, என் பேர் ஐயப்பன், சொந்த ஊர் கும்பகோணம். 8 மாதம் ஆகுது. நல்ல ஒரு சிறப்பான இடம். நான் குருமாரை தான் தேடி வந்தேன், குருநாதரை. சிறப்பான இடம். 8 மாதமாக இங்கே தான் நான் இருக்கேன். எல்லாம் அந்த தேனியிலேருந்து தேனி மாவட்டத்தில் ஐயாவை பார்க்கறதுக்கு வராங்க, குருநாதரை பார்க்கறதுக்கு. நல்ல விதமாக குழந்தை இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்க எல்லாமே வந்து சீரும் சிறப்பமாக பண்ணி கொடுக்குறாங்க ஐயா குருநாதர். எல்லாமே நல்லபடியாக நடக்குதுங்க ஐயா. எல்லா மாவட்டத்துலேருந்து வராங்க ஐயாவை பார்க்கறதுக்கு. இன்னும் சீர சிறப்பமாக நடக்கணும்ட்டு அப்போ ஏசுன வேண்டிக்கிறேங்க ஐயா. ஓம் நமச்சிவாய. நம்ம மீனாட்சி அம்மனுடைய தற்சர்கள் வந்து இதை பண்ணாங்க. ஒரு 12 மணி நேரம் தொடர்ச்சியாக நடந்துச்சு இந்த சண்டியோகம். கிட்டத்தட்ட ஒரு 60 சாரி மட்டும் போட்டுருக்கோம். 60 சேரி வந்து நேர்த்தி கிடந்துருக்கோம். அந்த யாகத்தில் வேளாவும் சிவனுடைய மோகம் காரணமாகவும் அதோட யாகத்தில் வந்துச்சு. அது புறாமே வீடியோவில் வந்தவங்க பிடிச்சி அவங்க சொன்னது எங்களுக்கு தெரியாது. எங்கள்கிட்ட எல்லாம் சாதாரண பொருள் இருக்குது. ஆனால் அவங்க ஃபோன் மூலியமாக எங்களுக்கு அனுப்புகிறாங்க. இந்த யாகத்தில் இந்த மாதிரி வேல் வந்துச்சு, அம்பாள் முகம் வந்துச்சு, சிவன் வந்தார் அப்படின்னு அவங்க வீடியோ மூலியமாக இங்கே எங்களுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க, நண்பர்களுக்கு. இந்த மாதிரி அப்போ தான் எங்களுக்கே தெரியும். அன்றைக்கி அதை எங்களை பார்க்கலாம். ஆனால் யாகம் வளர்றதுனே பார்த்தோம். ஆனால் மற்றபடி இது ஒவ்வொரு யாகத்தை அந்த இதில் வரும்போது உருவமாக மாதிரி வழி வந்தது வந்து பிறர் மூலியமாக தான் தெரிஞ்சு. இதை நாங்களாக சொல்லணும். அவங்க சொல்லி உங்களை மாதிரி நண்பர்கள் வந்து உங்களால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் இப்போ வீடியோ பார்த்து அந்த வீடியோவில் இந்த மாதிரி யாகத்தில் நாங்கள் போயிருந்தோம், அந்த யாகத்தில் இந்த மாதிரி உருவம் தெரிஞ்சிச்சு நம்ம கோயிலில், இந்த ஆத்மலிங்கேஸ்வரர் கோயிலில் அப்படின்ட்டு அவங்க சொன்ன மூலியமாக நாங்கள் சரி அவங்க பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்ட்டு அவங்க சொல்லியிருந்தோம். நம்ம ஊரில் ரெடி பண்ண வீரபாண்டிங்கிற ஊரில் கொண்டு வந்த சிலை இதை வந்து நம்ம நடந்து முடிஞ்ச ஆயுத பூஜை அப்போ இதுக்கு ஹோமம் நடத்தி சண்டியாகம் நடத்துகிறோம். சண்டியாகத்தில் தான் ஒரு இந்த அம்மாவை வராகநதி அம்மாவை இங்கே வந்து பிரசித்தி பண்ணி வச்சுருந்தோம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இரவு 1 மணி இருக்கும். இந்த பக்கம் வெளியில் வரேன். வெளியில் வந்தால் மிகப்பெரிய ஒரு பெண் கொள்ள ஜடாமுடியோட ஒளி வரைக்கும் நிற்குது. இது நிஜமான நடந்து என் கண்ணால் பார்த்தது. என்னடா திடீர்னு ஒரு இங்கனுக்குள்ளே ஒரு வேடு மானத்துக்கு பூமிக்கு நிற்கிறாளே அப்படின்ட்டு உள்ளே குளிச்சு வந்து சித்தர் உள்ளே படுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் எந்திரிச்சார். என்னென்ன எந்திரிச்சு உட்காந்தீங்க? இல்லைப்பா, வெளியில் ஒரு ஆள் மாதிரி இருக்குது. அப்புறமேல் பார்த்தா இந்த அம்மாவுடைய காட்சியை கண்ணால் நான் பார்த்தது. இவங்களுக்கு அந்த சண்டியோகத்தில் தான் அன்றைக்கி இவங்களை பிரசித்தி பண்ணது. அதுலேருந்து இவங்களுடைய பவர் ரொம்ப அதிகம். கோவிலுடைய ஆர்வம்யா ஃபஸ்ட்டு ஒரு லிங்கம், அடுத்து 101, அப்புறம் 1008, அடுத்து கோடி லிங்கத்தை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து ஒவ்வொரு சிலைகளாக ஒவ்வொருடைய இதுகளாக வந்து
அடுத்து ஒரு 85 டன்ல ஸ்ரீரங்க பெருமாள், அடுத்து சிவலிங்கம். முதல் 108 லிங்கத்துல தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, 108 லிங்கத்துல மனுஷரா வந்து அது அடுத்து ஒருத்தர் வந்து அடுத்தடுத்து இது பண்ணிட்டே போறாரு. இப்ப 1008 லிங்கம் 1008 லிங்கம் ஃபைனல் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு லிங்கம் போறோமே, கோடி லிங்கம் வந்து பக்கத்துல வைக்க போறோம். கோடி லிங்கம் இதை வந்து சித்தர் பீடம் ஆகுது. கோவில் அங்க போயிருக்கு, கோவில் அங்க அப்படி இருக்கும். ஆனா இது சித்தர் பீடம். சித்தர் பீடம். இதுல வந்து அவர் என்ன செய்யறாரு, பின்னாடி வந்து ஜீவசமாதி ஆகிறாரு. பின்னாடி ஆமா, அதனுடைய வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. இது போக இந்த இது போக பெருமாளுடைய அவதாரங்கள் வந்துடுறாரு. அதில் 9 அவதாரம் அந்த இருக்கு வரீங்களா, அந்த சிலை அது கூட வந்து பெருமாளுடைய அவதாரம் 9 அவதாரம் வந்துடுறாரு. 9 அவதாரம் வந்து இந்த அது பூராமே பிரசித்தி பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ வந்து ஒவ்வொரு திருப்பணி வேலைகள் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த இது நடந்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி அவருடைய ஐயாவுடைய ஜீவசமாதியும் அது நடந்துக்கிட்டு இருக்குது. பெருமாள் அவதாரம் இதில் மனுஷ நாராயணன் கூர்மாவதாரம். இது பரசுராமன். பரசுராமன் இந்த லிங்கம் வந்து எந்த தஞ்சாவூர்லேயோ மதுரையிலோ எந்த திருவண்ணாமலையிலையோ கிடையாது, பிளைனாக இருக்கும். ஆனால் இந்த ஆத்மலிங்கேஸ்வரர் கோயிலில் தான் இந்த 1008 லிங்கத்தோட பொறிச்சதோட இருக்கிற ஒரே சிவன் இது லிங்கம். இந்த லிங்கம் தான் இதனுடைய அடிப்படையில் இந்த 1008 லிங்கமே உருவானது. இது எப்படி வந்துச்சோ அது ஆட்டோமேட்டிக்காக அது தெரியும், தானாகவே வந்தது தான். யாருடையும் கட்டாயத்துலேயோ எதுவும் இல்லை. அவங்கவுங்களுடைய பிரிச்சத்துக்காண்டி நேர்த்திக்கடனுக்காண்டி அவங்களா வந்து ஒவ்வொரு காரியங்களும் முடிஞ்சோடனே அவங்க வந்து நான் செய்கிறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தர் வந்து போயிட்டே இருக்காங்க. அவர் யாருன்னு தெரியப்படுத்துகிற போதுங்க உள்ளே வந்து நைட்டில் நான் ஒரே ஆள்கிட்டையும் படுப்பேன். பூசேரி வந்து பூஜை பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் ஒரே ஆள் அந்த கோயிலில் 2 சிலது அம்மாவும் ஐயாவும் இருப்பாங்க. உள்ளதே என்னை நான் ஒரே ஆள் படுத்துருக்கும் போது நல்ல பாம்பு நாகசானம் வரும். ஐயா மேலே ஏறி தொப்புன்னு விழுக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அம்மா மேலே ஏறும் கீழே தொப்புன்னு விழுக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்படியே பார்த்துக்கிட்டு சரி இன்னைக்கு எலி தொல்லையே இல்லை அப்படின்னு முக்காடை போட்டு பேசாமல் படுத்துக்கிருவீங்க. அது பக்கத்தில் ஒரு பீரோ இருக்கு.
பாம்பு தாங்க இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவர் இல்லை பாம்பு இருந்தால் கோயிலுக்கு எப்படி வருதுன்னு சாமிகிட்ட ஒரு பேச்சுவார்த்தை பேசுகிற போது சாமி என்னை கூப்பிடுற போது பக்கத்தில் போகிற என்ன அங்கே சாமின்னு கேட்குற போது அந்த பாம்பை பிடிச்சி வெளியே விடுனேன்னு சொல்கிறாரு. அப்போ சாமி நீங்களும் சொல்லிட்டு திண்டுக்கல் போயிடுவீங்க, நான் ஒரு ஆள் தேன் படுக்கிறேன், அது ராத்திரி கோச்சிக்கிட்டு என்னை கடிச்சு வச்சிடாதான்னு சொன்னேன். நான் சொல்கிறேன் நீங்கள் அப்படின்னு கோபமாக சொல்கிற போதுங்கய்யா என் முடியெல்லாம் நட்டம்னு இருந்துச்சு. அப்போதான் கடவுள் யாருன்னு எனக்கு உணர்த்தினார். அப்போ போய் அந்த பாம்பை பிடிக்க போகிற போது படம் எடுக்குது சாமி பின்னாடி. நான் சொல்கிறது நீங்களும் சாமி மிரட்டுறாரு. அப்போ போய் பாம்பை பிடிக்க போனால் படம் எடுத்து உசுங்குது ஐயா அப்படின்னு பின்னாடி பார்த்தா நான் சொல்கிறது நீங்களுங்கிறார். அப்போதான் எனக்கு உணர்த்துறாரு யாருன்னு. அப்போதான் இதுதான்டா கடவுளுன்னு நான் போய் நேராக பிடிச்சிங்கய்யா, என் கழுத்தில் போட்டு கிளம்பிட்டீங்கய்யா. ஆனால் கண்ணீர் வருது, வேர்க்குது. ஆனால் அப்படியே பிடிச்சி கிளம்புற போது வெளியில் போகிற போது புளிய மரத்துக்கு அடியில் போனேன். இறக்கி விடுன்னு பின்னாடி வந்தாங்க. அப்படியே இறக்கி விட்டு முன்னாடி போய் படம் எடுத்து ஆடிச்சு. ஆடினோடனே ஐயா ஆள் இல்லை நேரம் வாயா, ஆளு வந்து பயப்படுறாங்க, போயிட்டு வாயான்னு சொல்லிவிட்டு நானும் சாமி கோயிலில் படுக்க மாட்டோம், வெளியில் தான் படுப்போம். மரத்துக்கடி சாமி வந்தால் வெளியில் மரத்துக்கடியில் தான் படுப்போம். மரத்துக்கடி என்னன்னே அன்னைக்கு பிடிச்சி விட்டு என்ன பாம்பு வந்துருச்சுன்னு சாமி சொல்லுவாங்க. அப்போ சொல்கிற போது சாமி இருங்க சாமி, உங்கள் குடியில் பனை ஓலையில் போய் அந்த 2 பாம்பு பிடிச்சி போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு 2 பாம்பு பிடிச்சி போய் குடியில் விட்டுருந்தேன். குடியிலே தான் இருந்துச்சு. குடியில் பிரித்து இப்போ கட்டணமாக கட்டுற போது இப்போ அந்த 2 பாம்பு வெளியவே தெரியுது. ஆனால் சாமியும் பார்ப்பாரு, ஆனால் நானும் பார்ப்பேன். விசேஷ நாள் வந்துடும், எது விசேஷம் பௌர்ணமிக்கு வந்துடும், அமாவாசைக்கு வந்துடும், பிரதோஷத்துக்கு எங்கே இருந்தாலும் உள்ள 1008 லிங்கத்துக்குள்ளே வந்து படுத்துருக்கு, மக்களாலும் பார்ப்பாங்க. அப்புறம் நானும் பார்த்துட்டு சாயங்காலம் நைட்டில் வந்து அப்படியே கொஞ்சம் கிளம்பி போயிட்டு அப்புறம் அந்த நைட்டில் வந்துட்டு இப்போ எங்கே போயிருக்கு, எங்கே தங்கி இருக்குதுன்னு அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். உள்ள உட்கார மாதிரி அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு தலையை நீட்டிக்கிட்டே இருக்கு. ஆளுகளை வந்தால் பார்த்துட்டு உள்ள இறங்கிக்குது. அது அவங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இதே மாதிரி கடவுள் எனக்கு ஒரு அறிவை ஓட்ட போய் இங்கேயே இருந்துக்கிட்டு நான் சாவல் உங்களோட இருக்கேன் ஜாமின்னு இருக்கிறேன். ஓம் நமச்சிவாய. திண்டுக்கல் மாவட்டம் காம்பார்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆத்மலிங்கேஸ்வரர் ஆலயத்திற்கு எல்லா மக்களும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிற ஆலயத்தில் வந்து அருள் பெறுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய.